ஹாய் வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். தம்ப்நெயில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேங்க. டிசைன் ப்ளவுஸ் போடுறதுல ஃபஸ்ட்டு வீடியோ இல்லை. இது வந்து என்னோடய ஜேர்னி தாங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 2 to 3 இயர்ஸ் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. கண்டிப்பாக இந்த 10 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத இந்த ப்ளவுஸ் டிசைனோடையே பார்க்கலாங்க. இந்த டிசைனோட டுட்டோரியல் வேணும் அப்படின்னா எல்லாமே செப்பரேட் வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நானும் உங்களை மாதிரி தாங்க. என்னோடய பேர் வந்து பவித்ரா. நான் வந்து என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேங்க. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படித்து முடித்த உடனே ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். 5+ இயர்ஸ்க்கு மேலே அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா உமன்ஸுக்கும் இருக்கிற மாதிரி தான். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் அப்படின்னு மாற்றி மாற்றி இருக்கிறதுனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் 1 இயர் வந்து நான் பிரேக் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் வெளியில் போகிற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்றதுனால நான் வந்து எந்த ஒரு வித ஒர்க்கும் பண்ணாமல் எல்லாத்துலேருந்தும் குவிட் ஆகி வீட்டில் இருந்தேங்க. அந்த வீட்டில் இருக்கிற சமயம்தான் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, வீட்டில் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மனநிலை எப்படி இருக்குதுன்னு வந்து புரியுங்க. என்ன பண்ணுறது, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நம்ம எல்லாரோட மண்டைக்குள்ளேயும் ஹெவியாக ஓடிட்டுருக்குங்க. எனக்கு இந்த பேஷன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா வந்து டெய்லருங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த மாதிரி கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ்ஸு நாமளே டிசைன் பண்ணிக்கிறது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகங்க. அப்போலேருந்தே எனக்கு தெரிஞ்ச ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே பாட்டிக்கு வந்து சுருக்கு பை தைச்சி கொடுக்கறது, ப்ளஸ் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறது, அப்படி ஆரம்பித்தது தாங்க இது. அப்போலேருந்தே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப இருக்கும். எப்போல்லாம் எங்கள் அப்பா வேஸ்ட் துணி கட் பண்ணி போடுறாங்களோ அப்போல்லாம் வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து சுருக்கு பை தைச்சி தருவாங்க. உண்மையாலுமே அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ ரொம்ப இதாக இருக்குங்க. நம்மளோட ஜேர்னி அப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கூல்லலாம் நம்மளுக்கு அப்போவே சொல்லி தருவாங்கள்ல, அடிப்படை பயிற்சி அப்படின்ற மாதிரி இதெல்லாம், கைத்தொழில் அந்த மாதிரிலாம் அப்போவே நான் வந்து ஆரி கற்றுக்கிட்டு இருந்தேங்க. ஒரு 9வது படிக்கும்போதுலேருந்தே சங்கிலி தையல் அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரிலாம் அப்போவே நான் கற்றுக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா, வீட்டில் இருந்தேன்ல அந்த 1 இயர் கேப், அந்த 1 இயரில் தாங்க வந்து ரொம்ப அதிகமாக யோசித்து என்ன பண்ணலாம், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கும்போது திருப்பி என்னால் நான் போயிட்டு இருந்த இடத்துல ரீஜாயின் பண்ண முடியல. அதான் நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் அப்படின்னு மாற்றி மாற்றி இருக்கிறதுனால நம்ம கிட்ஸையும் பார்த்துக்க முடியல. ப்ளஸ் வந்து வீட்லேயும் நம்மளால் இருக்க முடியாது. கண்டிப்பாக எந்த வேலைக்கு போயிட்டுருந்த ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கேர்ளால் நீங்கள் 4 செவத்துக்குள்ளே உட்காருங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கஷ்டங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே தெரியும். நானும் அதை 1 வருஷம் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தாங்க தோணுச்சு, நாம் வந்து ஏன் இது டிசைன் பண்ணக்கூடாது, ஆரி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒர்க் போயிட்டு இருக்கும்போதே என்னோடய சுடிதார்லலாம் சின்ன சின்னதாக டிசைன் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து குட்டி குட்டியாக பேச்சஸ் மாதிரிலாம் பண்ணி நான் ரெடி பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு இடத்துல கிளாஸ் போயிட்டு நான் வந்து என்னோடய ஆரி ஒர்க் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேங்க. ஒரு 3.5 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த ஜேர்னியை. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்படி ஆர்டர்ஸ் வாங்கினேன், எப்படி சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தேன் அப்படின்ற ஜேர்னியெல்லாம் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேங்க. ஆனாலும் அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி மேலே, இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு மேலே இருந்த ஒரு அஃபெக்ஷன், அந்த லவ் வந்து அது ஃபேடே ஆகலை அப்போலேருந்து. அந்த 8th ஸ்டாண்டர்ட் டைம்லேருந்தே ஃபேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். கர்ச்சீஃபில் டிசைன் போடுறது, வேஸ்ட்டு சட்டையில் டிசைன் போடுறது, ஸ்கர்ட்டில் டிசைன் போடுறது, அந்த மாதிரி நான் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கும்போது தான் ஒரு ப்ராப்பரான ட்ரைபேட் கிடையாது, ப்ராப்பரான ஒரு ஃபோன் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது, எதுவுமே இருக்காதுங்க. அப்போவே நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 2018 டைம், 17-18 டைம். அப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து யூடியூப் சேனலால் ரெவன்யூ மேக் பண்ணலாம், அதனால் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கோவிட்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெரிய வந்தது.
ஆனால் வந்து நான் 2017-18 டைம்லேயே வந்து நிறைய யூடியூப்ஸ் வந்து சர்ச் பண்ணுவேன். அப்போ அதிகமாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, சென்னையில் இருப்பாங்க இல்லையா, எனக்கு நான் தெரிஞ்ச என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்கிறேன். இதில் நான் வந்து சோஷியல் மீடியாவிலன்னு பேசும்போதே வந்து கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அது ஆப்போசிட்டான கருத்து மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் நான் பார்த்து வளர்ந்தது தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த 17-18 டைம்லேயே வந்து அந்த சென்னையில் இருப்பாங்க இல்லையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அவங்க எல்லாருமே வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நான் இவ்வளோ சாரீ வச்சுருக்கேன், இவ்வளோ ஜுவல்லரி வச்சுருக்கேன், ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் இன்ஸ்பயர் ஆனது பார்த்திங்கன்னா, பேர்லாம் சொல்லலாம், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேங்க. இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கிருத்திகான்னு ஒரு மேம் இருப்பாங்க. இப்போ கூட கிருத்திகாஸ் பொட்டிக் வச்சுருக்காங்க அவங்க. அவங்களோட க்ளீனிங் வீடியோ, கிளாசெட்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இந்தியன் மாம் ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தங்க நினைக்கிறேன், பிரியா மீனா மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அவங்களோட ஜேர்னி போட்டிருந்தாங்க. எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும் கிச்சன் அப்படின்ற மாதிரிலாம். எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப ஆர்வம் அதிகம். எப்படியாவது நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17-18 டைம்லேருந்தே. அப்போவே நான் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் அந்த மாதிரி நிறையா வந்து சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து இது இருக்கும் இல்லைங்களா, உள்ளனில் மேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எல்லாமே அப்போலேருந்தே பண்ணுவேன். ஆனால் என்ன வீடியோ போடுறது, எப்படி வீடியோ போடுறது, எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எனக்கு தெரியலை அப்போ. அப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு 20 அப்படின்னும்போது எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது, நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அப்போல்லாம் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த 20ங்கிற டைம்லலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதில் என்ன போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதே தெரியாது. டெய்லியுமே புலம்புவேன். உங்களை மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த புலம்பல்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு ஒரு லூப் கிடச்சி நம்ம மேலே வந்துட மாட்டோமா, நம்ம வெளியில் வந்துட மாட்டோமா, தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா. ஏதாவது பண்ணணும், ஏதாவது வகையில் வந்து வெளியே வரணும் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. டெய்லியும் டே அண்ட் நைட்டாக யோசிப்பேன், ஏதாவது ஒரு வீடியோ போடணும், ஸ்டோரி சொல்லலாமா, இல்லை விலாக் எடுக்கலாமா, இல்லை குக்கிங் போடலாமா அப்படின்ற மாதிரி நிறையா வந்து யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபேமிலியும் வந்து நம்ம யோசிக்கணும். ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், இருக்க தாங்க செய்யும். பட் அவ்வளோ அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை, பேசிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் ஆரி ஒர்க்லாம் கிளாஸ் முடிச்சு வந்தப்புறம் ஸ்ட்ராங்காக வந்து நான் பிலீவ் பண்ணேன், நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ப்ளஸ் ஆரி ஒர்க் நம்ம நிறைய டிசைன் நான் வந்து பண்ணுவேங்க. எப்படி பண்ணுவேன்னா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே பண்ணுவேன். ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். அது வந்து நம்ம ஏன் அந்த வீடியோஸ்லாம் போடக்கூடாது, நம்ம நிறையா பேரோட வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து வீடியோஸ் போட்டு கண்டிப்பாக அதில் ஏதாவது 1-2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கூட அது நம்மளுக்கு ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரைக்குமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி வந்துட்டாங்கன்னா, நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் போட்டிருந்தேன். எனக்கு அப்போ வந்து ப்ராப்பரான ஒரு மைக் கிடையாது, ட்ரைபேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் கையில் பிடிச்சிப்பேங்க ஃபோனை, இன்னொரு பக்கம் அப்படி இல்லைன்னா சைக்கிள் இருக்குது இல்லைங்களா, என் பொண்ணோட சைக்கிள், அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு குச்சி மாதிரி பேலன்ஸ் பண்ணி நிற்க வச்சு, அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்பீக்கர்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா நிறையா வந்து பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க என்னோடய பர்த்டே அப்போது. ஒரு ட்ரைபேடும், ஒரு பேசிக்கான ஒரு ட்ரைபேடும், ஒரு ரிங் லைட்டும் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அதை வச்சு தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் போட ஆரம்பித்தேன். ஃபுல்லாகவே வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் தான் வந்தாங்க. வெளிநாட்டில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகம் வந்தாங்க. தமிழ் ஆடியன்ஸே வந்து இல்லை அதிகமாக. நம்மளுக்கு அந்த ஹிஸ்ட்ரியில் எல்லாமே ஷோ ஆகும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம வாய்ஸ் ஓவரும் தமிழில் கொடுக்கல, ப்ளஸ் நம்ம வந்து அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டுமே போடல. எனக்கு அப்போ வந்து சரியான டைட்டில் வைக்க தெரியாது, ஹேஷ்டேக்ஸ் போட தெரியாது, அதுக்கப்புறமா தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. தம்ப்நெயிலே நான் வந்து செட் பண்ண மாட்டேன்.
வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதில் ஒரு டீஃபால்ட்டாக ஒரு ஃபோட்டோ வரும் இல்லைங்களா, அந்த ஃபோட்டோவை நான் அப்படியே விட்டுருவேன். அது எதுவுமே பண்ண மாட்டேன் நான். அது என்னன்னு கத்துக்கிறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 இயர் ஆச்சு. எனக்கு அதுக்குள்ள 1K சப்ஸ்கிரைபர் அந்த மாரி வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராமில சும்மா விளையாட்டுத்தனமா வந்து சாங்ஸ்க்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு ஒரு சாங்கா போட்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். குட்டி குட்டியா எடுத்து. எந்த டைம்லயுமே நான் வந்து ஹோப் வந்து விடலைங்க. இப்பவுமே நான் லாஸ்ட்டா ஒரு விஷயம் ஷேர் பண்றேன். அது உங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். "என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். ஆனா அதுதாங்க உண்மை. இந்த சோஷியல் மீடியா மூலியமா, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் மூலியமா கண்டிப்பா இதுவரைக்கும் நான் நாட் ஈவன் ஒரு சிங்கிள் ருப்பீஸ் கூட இன்னும் ரெவென்யூ மேக் பண்ணலங்க. அதுதான் உண்மை. நீங்க நம்புனாலும் சரி, நம்பலனாலும் சரி. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்றப்ப கண்டிப்பா நீங்க நம்பி தான் ஆகணும். அதுக்கப்புறம் 1K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 1K சப்ஸ்கிரைபர் வந்தப்புறம் அவங்க எல்லாருக்கும் நார்மலா இருக்கிற பீப்புள் மாரி தானே 1K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ். அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து மீட் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஒரு இதாக இருந்தது. ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 1 இயர்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணி இதுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவேங்க. நான் டே அண்ட் நைட் வீடியோஸ் பார்ப்பேன். எப்படி பண்ணணும் அப்படின்றத நிறைய மண்டை போட்டு குழப்பி அதுக்கப்புறமா வந்து தம்ப்நெயில் இப்படி பண்ணணும், அடுத்தது ஹேஷ்டேக்ஸ் இப்படி போடணும், அப்போ தான் நம்ம வீடியோஸ் ரீச் ஆகும் அப்படின்றதெல்லாம் நிறைய நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணி அதுக்கப்புறமா வீடியோஸ்லாம் மறுபடியும் போட ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் சீக்கிரம் வியூஸ் போகிற மாதிரி இருந்தது. நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 500 ஃபாலோவர்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா 1000 வந்தது. திடீர்னு பார்த்தா மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. 2000 3000 அப்படின்னு ஆச்சு. அப்போ தான் ப்ரூச்சஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருந்ததுங்க. ப்ரூச்சஸ் வந்து கிளாஸ் எடுத்தேன் நான். அப்புறம் அதுக்காக நிறைய வீடியோஸ் போடும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடச்சிட்டே இருந்தாங்க. 5000 6000 7000 அப்படின்ட்டு ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் 24,500 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 சாரி 6800 பேர் அந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க என்னோடய ஃபாலோவர்ஸ் யூடியூப்பில். நான் நிறையா வந்து ப்ரூச்சஸ் வீடியோ போடுவேங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் நான் வந்து போட ஆரம்பித்தேங்க. யூடியூப்பில் நான் இன்ஸ்டாகிராமில் வியூஸ் அதிகமாக வரவும் நான் அந்த சைட் வந்து அப்படியே போயிட்டேன். நார்மலாக எல்லா மக்களும் இருக்கிற மாதிரி தானே. எந்த பக்கம் நம்மளுக்கு வியூஸ் அதிகம் வருது, நம்மள எந்த பக்கம் வந்து நோட் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் நம்ம போகிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுட்டேங்க. எனக்கு அப்போ தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் மீட் ஆச்சுங்க. மீட் ஆகுற மாதிரி இருந்தது. அவ்வளோதான். சடனாக அதை க்ளோஸ்னால் அதை அப்படியே விட்டுட்டு நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டேன். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் தான் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் நிறைய வீடியோ போட்டதுனால கிளாஸஸ் நிறைய ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர்ஸ் நிறைய கிடச்சிதுங்க. எனக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற ஆர்டர்ஸ் விட எனக்கு வந்து யாருன்னே தெரியாமல் வெளியிலேருந்து கொடுக்குற ஆர்டர்ஸ் தாங்க அதிகம் இன்றைக்கி டேட் வரைக்குமே. கண்டிப்பாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இல்லை. இது வீடியோஸ் மூலிமா நான் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலைங்க. மற்றபடி எனக்கு வந்து கிளாஸஸ் நிறைய வந்தாங்க. ஆர்டர்ஸ் வந்து நிறைய கொடுத்தாங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம் மூலிமா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் ஒரு 6 மந்த்ஸ் பேக்ஸ் வந்து யூடியூப் வந்து பாதி கிணறு தாண்டிட்டோம். மீதி கொஞ்சோண்டு கிணறு தானே, எப்படியாவது தாண்டிடலான்னு சொல்லி ஒரு ஆர்வமாக மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சேங்க. ஒரு 4 டேஸ் 5 டேஸ் ஒரு 10 டேஸ் வரைக்கும் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். மறுபடியும் ஒரு 10 டேஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பழசு நம்ம ரீச் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா வாட்ச் ஹவர்ஸு, அதெல்லாம் அப்படியே சர்ன்னு இறங்கிடும். மறுபடியும் என்னது எல்லாரும் மாதிரியும் தான் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டவுன் ஆகிடுவோம். மறுபடியும் ஒரு 1 மந்த் கழித்து இல்லைன்னா ஒரு 2 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி இல்லைன்னா அந்த ஒரு வெறி வரும். இல்லை நம்ம எப்படியாவது கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு நம்ம வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணி ஆகணும். இவ்வளோ இயர்ஸ் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம். 2 to 3 இயர்ஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உன்னால் முடியும் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே வந்து நான் மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வீடியோ போட்டுட்ருக்கேங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு 2-3 டேஸாக ஓவர் மோட்டிவேட் ஆகி தான் இவ்வளோ வீடியோஸ் போட்டுட்ருக்கேங்க. வீடியோஸ் போட்டால் ஒட்டு மொத்தமாக போடுறது, அப்படி இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகி உட்காந்துறதுங்க. அப்படியே பிரேக் டவுன் ஆகி உட்காந்தாலும் நான் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி தாங்க பிரேக் டவுன் ஆகி உட்காருவேன். ஆனால் வந்து கிவ் அப்லாம் பண்ண மாட்டேங்க நான் கண்டிப்பாக. எனக்கு வந்து அந்த ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு
ஒரு இடத்துலையாவது நம்ம வந்துட மாட்டோமா, நம்ம ரீச் பண்ணிட மாட்டோமா அப்படின்றது என்றைக்குமே என் மனசுக்குள்ளே இருக்கும். பட் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற மாதிரி தானே, இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டோம், நம்ம வீடியோஸ் மட்டும் ரீச்சே கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டவுன் ஆகிறது உண்டு. நீங்களும் கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரிலாம் டவுன் ஆகாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ரீச் பண்ணுவீங்க. நான் ரொம்ப போர் அடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் நம்ம ஏதாவது பண்ணி வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான இதுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இல்லைங்க. வீட்டில் இருந்தே இப்போ எல்லாருமே நல்லாவே ஏர்ன் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இப்போ இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து யோசிச்சுட்டே இருக்காதீங்க. நம்ம வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த யோசிக்கிற டைம் இருக்குல்ல, அதை வந்து நிறையா எடுத்துக்காதீங்க. யோசிங்க, பட் அதை வந்து நிறையா டைம் எடுத்துக்காதீங்க. நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நான் கிட்டத்தட்ட எப்போ நான் சொன்ன டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல, அவ்வளோ ரீச் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். யோசிக்கிறதுல ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிங்க, பட் நிறையா டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ஒரு சிலருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஸ்பார்க்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததில் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கணும், இல்லை நீங்கள் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு சஜஷன் சொன்னீங்க அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக அதை வந்து வெல்கம் பண்ணுறேங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதை படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணுறது தான் போல அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வேறு ஏதோ டாபிக் பற்றி பார்க்கலாம், டிசைன் பற்றியும் பார்க்கலாம், இல்லை பர்சனல் லைஃப் ஷேர் பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள், பார்ப்போம். தேங்க்யூ.